கஞ்சா வழக்கில் கைது பண்ணியிருக்கேன். அதே போல் அவரை நான் அந்த கோவை சிறையில் தான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போகும்போது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, விசாரணையில இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கேஸ் விசாரணையில இருக்கும்போது நான் எதுவும் பதில் சொல்ல முடியாது. விசாரணையில இருக்கு. கண்டிப்பா அவருக்கு தேவைப்படுற ஆதரவு உண்மை இருந்தா நாங்க வந்து கண்டிப்பா அவருக்கு ஆதரவா நிற்போம். அவர் மேலே கஞ்சா வழக்குன்றாங்க. தமிழகம் முழுவதும் கஞ்சா அதிகரித்திருக்குங்களா? உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல இன்னைக்கு கஞ்சா எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு? அந்த கஞ்சா வழக்குல யார் இருக்காங்கன்னு, அவங்க யாருக்கு வந்து சம்பந்தப்பட்டு இருக்காங்கன்னு, அப்போ நேர்மையா உண்மையா இந்த அரசாங்கம் விசாரணைக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து யாரை விசாரிக்கணும்? அந்த சையத் பாஷா அந்த கஞ்சா கேஸ்ல உள்ள போனவர் யாருக்கு நெருக்கமா இருந்தாரு? இன்னைக்கு வந்து அமைச்சரா இருக்கிற உதயநிதிக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நெருக்கமா இருந்தாங்க. அவங்களையே விசாரிக்கல. ஏன் 100 கிராமோ 10 கிராமோ இருந்தது இல்ல இருந்ததா சொல்ற சவுக்கு சங்கரதா விசாரிக்கணுமா? எவ்வளவோ வந்து குஜராத்ல பிடிச்சிருக்காங்க, அவரை கையுங்காலுமா பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல கண்ணுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் முன்னாடி, காலேஜ் முன்னாடி, கோவில் வாசல் முன்னாடி எல்லாம் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் விசாரிக்காத போலீஸ் வந்து இந்த விஷயத்துல மட்டும் எதுக்காக? அவர் நியூஸ் சேனல்ல பேட்டி கொடுக்குறாரு, எங்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால இன்னும் கடுமையா நடவடிக்கை எடுக்கிறாங்க. பாப்போம், உண்மைன்றது உலகத்துக்கு கண்டிப்பா தெரியும். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்லாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.